வணக்கங்க. ஒரு வீடியோங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வந்து குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, 2 இட்லி சாப்பிட்றீங்க, கிளம்புறீங்க. இப்படி இருக்கீங்க. இப்படி இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது அப்புறம் வீக்லி வாரத்தில் ஒரு தடவை லீவ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரை பெட்லேயே படுத்து தூங்குறீங்க. அப்புறம் எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க இல்லைங்களா? சாப்பிட்றீங்க, மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. சாயங்காலம் குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கே போயிட்டு எகெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. பேப்பர் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, செல்லை பார்க்குறீங்க. இப்படி 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 ஓடிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணிய புதுசு நீங்கள். கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் செல்லை பார்க்குறதோ பேப்பர் பார்க்குறதோ பார்க்கக்கூடாதுங்க. தப்பு தப்பு பண்ணுறீங்க. மனைவிங்கிற புக் எடுத்து படிக்கணுங்க. மனைவிங்கிற ஒரு புக் ஒன்று இருக்குது தெரியுங்களா? அதை பெரட்டணுங்க. பெரட்டிகிட்டே இருக்கணுங்க. ஒத்த விடாமல் பெரட்டணும். அதை விட்டு போட்டு நீங்கள் கம்ப்யூட்டருமு செல்லுமு அது இது நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த புக்கு அப்படியே இருக்குங்க. என்னங்க, அந்த புக்கு அப்படியே இருக்குது. பெரட்டாமல் அப்படியே இருந்ததுன்னா அதனால தானுங்க வர்றது டைவர்ஸ். உங்களை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி கோர்ட்டை போய் நிற்கிறாங்கன்னால் அந்த ஒரே காரணம் தான், தவிர வேறு எந்த காரணம் கிடையாது. சாப்பாட்டுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. என்னங்க, கஞ்சி குடித்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஆண்மகனாக இருந்தீங்கன்னால் மனைவி என்ன அடித்தாலும் உதைச்சாலும் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டான். என்னங்க, நீங்கள் இரவு நேரத்தில் நல்ல ஆண்மகனாக நடந்துக்கிறீங்க. அந்த சந்தோஷம் வந்து அவங்க கண்ணு முன்னால் நிற்கும். அந்த கண்ணு முன்னால் நிற்கும் போது நீங்கள் திட்டுனாவோ ஒரு செல்லமாக ஒரு அடி அடிச்சிட்டாவோ கோவிச்சிட்டெல்லாம் போகவே மாட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். இல்லற வாழ்க்கை கரெக்டாக இருந்தாங்க எந்த சூழ்நிலையிலுமே மனைவி நம்மளை வெறுக்கவே மாட்டான்னு சொல்ல வர்றேன். இல்லற வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னாதான், என்னடா இவன் சோப்பலாங்க பையன், இவனை விட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, டைவர்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நிற்கிறதாங்க கோர்ட்டில் டைவர்ஸ் வேணும் அப்படின்னுட்டு. அவங்க 1000 காரணத்தை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாருமா, இப்படி சொல்கிறாருமா, அதை பேசுகிறாருமா, இதை பேசுகிறாருமா, என் மேலே சந்தேகப்படுறாருமா. அதெல்லாம் காரணமே அல்ல. நீங்கள் சரியான ஆண்மகனாக நடந்துக்காத ஒரே காரணம்தான். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த பெண்டாட்டிங்கிற புக் எடுத்து நல்லா பெரட்டணுங்க. ஒத்த கிளிகிற அளவுக்கு பெரட்டணும். என்னங்க, ஒத்த அந்த பைண்டிங் எல்லாம் கிளிகிற அளவுக்கு பெரட்டணுங்க. என்ன அதே வேலையை வச்சுக்கணும் நம்ம கொஞ்ச நாளைக்கு. ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் அப்படி வச்சுக்கணுங்க. அப்புறம் லைட்டாக எடுத்து அந்த புக் எடுத்து லைட்டாக பெரட்டலாம், வச்சிடலாம். அப்புறம் தேவைப்படும் போது மறுபடியும் எடுத்து ஒத்தை திருப்பலாம். அது அப்படியே நார்மல் போயிட்டே இருக்குது வாழ்க்கை. புக்கு வாங்கினதுலேருந்தே நீங்கள் பெரட்டுறதில்ல, அப்படியே இருக்குது. என்னங்க, அதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வர்றேன் உங்களுக்கு. என்னங்க, ஆண்மகனாக நடக்கிறதுக்கு என்ன, நல்ல ஆண்மகனாக இருக்கணும்னா இல்லற வாழ்க்கையில் நல்ல ஆண்மகனாக நடந்துக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.